நம்ம தான் தெளிவா சொல்லிட்டோம்ல, எங்களிடம் கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, நாங்கள் தற்கூரி கூட்டம், என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த தற்கூரி கூட்டம் தான் இந்த கொள்ளை கூட்டத்தை நாங்கள் வீழ்த்த போறோம். அதே மாதிரி அந்த புகைப்படத்தை சொன்னாங்க. செங்கோட்டையன் ஐயா அவர்கள் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவதற்கு காரணம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும். அவருடைய உணர்வின் அடிப்படையில் அந்த புகைப்படத்தை போட்டாரு. அந்த உணர்வை நாங்கள் மதிக்கிறோம். அதற்காக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவர் என்று நாங்க எந்த இடத்திலையும் சொல்லல. இவங்களுக்கு என்ன ஒரு கோவம்னா, ஜெயலலிதா அம்மாவுடைய விசுவாசிகள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஐயோ தாவேக்காக்கு ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல ஜெயலலிதா அம்மா உங்க கொள்கை தலைவரா என்று மன உளைச்சலில் பேசுகிறார்கள். அப்போ யார் ஒரு கேள்வி கேட்டாலும் பிஜேபி பி டீம். நாங்க பிஜேபி பி டீம் தான் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களின் டீம், மக்களுக்கான ஒரு டீம். தாய்மார்களோடு, பெண்களோடு, மாணவர்களோடு, இளம் தலைமுறையோடு கூட்டணி வச்சிருக்கோம், மக்களோடு கூட்டணி வச்சிருக்கோம். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்றேன், பிப்ரவரிக்கு பிறகு காட்சிகள் மாற போகிறது. திமுக கூட்டணி இப்படியே இருந்தா சந்தோஷம் தான். நீங்க எத்தனை 10 பேர்ல 15 கூட்டணியோடு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுப்பாங்க. 2011 உங்களுக்கு ஒரு பாடம். ஆலமரம் அரசமரம்ன்றீங்க, உங்களை 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். அதனால எவ்வளவு பெரிய ஆலமரமாகவும் அரச மரமாகவும் இருந்தாலும் வீழ்த்தக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருக்கிறாங்க, ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அந்த ஆட்சி மாற்றத்தை தமிழக வெற்றி கழகமும் எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்களும் கொடுப்பாங்க. பிப்ரவரிக்கு பிறகு மிக பிரம்மாண்ட ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் உருவாகும். மீண்டும் சொல்கிறேன், அரசியல் களம் என்பது தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் இடையேயான ஒரு போட்டி தான். அதில் தாவேகா வெல்லும்.